ஒருவராய் பெரிய காரியங்களை செய்யும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கிராஸ் டிவி நேயர்களாகிய உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கின்றேன். மங்கையர் நேரம் என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாய் இந்த நாளிலும் கூட உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். தேவனாகிய கர்த்தர் இந்த நாள் நிகழ்ச்சியை நமக்கு ஆசீர்வதித்து தரும்படியாய் நம்மையும் இந்த நிகழ்ச்சியையும் ஆண்டோடைய கரத்திலே நாம் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போமா? தகப்பனே, இதோ உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம் சுவாமி. என் தேவன் சொன்ன பிரகாரமாக நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தமாயிருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். இப்படியாக உம்முடைய எதிர்பார்ப்பு இருக்கின்ற இந்த நாட்களிலே கர்த்தாவே, கடைசி காலங்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற எங்களுக்கு இன்னும் நாங்கள் நீதிக்கு மேல் நீதியாய் வளரும்படியாக, பரிசுத்தத்தில் மேல் பரிசுத்தம் அடையும்படியாய் இப்படிப்பட்டதான நிகழ்ச்சிகளை எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறீர். உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே, இந்த நாட்களை நாங்கள் எங்களுக்கு பிரயோஜனப்படுத்தி கொள்ளும்படியாய், அசட்டை பண்ணாதபடிக்கு, அசதியாய் இருந்து விடாதபடிக்கு உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரை உமக்காக வாழ வளர என் தேவன் கிருபை செய்வீராக. எந்த நோக்கத்திற்காக எங்களை இந்த உலகத்திலே வைத்திருக்கிறீரோ, உம்முடைய பிள்ளைகளாக தெரிந்து வைத்திருக்கிறீரோ, அந்த நோக்கம் நிறைவேறட்டும் ஆண்டவரே. அதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை இப்படிப்பட்டதான நிகழ்ச்சிகள் மூலமாய் நீர் எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறீர். உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் நிகழ்ச்சியையும் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். பரிசுத்த ஆவியானோருடைய ஆளுகைக்குள்ளாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமென், ஆமென். நாம் இன்றைக்கு தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட வேத வசனம் மத்தேயு சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம் 39வது வசனம். சற்று அப்புறம் போய் முகங்குப்புற விழுந்து, என் பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும், ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவது என்று ஜெபம் பண்ணினார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவை மரணம் அடைவதற்கு முன்பதாக, அந்த சிலுவை பாடுகளை நோக்கி செல்வதற்கு முன்பதாக அவர் கடைசியாய் அவர் ஜெபித்த ஜெபம்தான் அந்த கெத்செமனியிலே அவர் ஏறெடுத்த இந்த ஜெபம். அவர் தம்முடைய சீடர்களில் 3 பேரை மாத்திரம் விசேஷமாக அழைத்து அந்த கெத்செமனே தோட்டத்திற்கு போய் அங்கே அவர் ஜெபம் பண்ணும்படியாக அவர்களை உட்கார வைத்துவிட்டு இவர் இன்னும் கொஞ்சம் உள்ளே போய் துக்கமடையவும் வியாகுலப்படவும் தொடங்கினார். காரணம் என்ன? அவர் அடைய போகிற பாடுகள், வேதனைகள் எல்லாம் அவருக்கு முன்பதாக இருந்தது. சிலர் சொல்லுவார்கள், அந்த பாடுகள், அந்த வேதனைகள் இதெல்லாம் பார்த்து தான் அவர் அப்படியே வியாகுலப்பட்டு, அந்த வியாகுலத்தின் உச்ச கட்டம்தான் இரத்தமானது வேர்வை துளிலாக வெளியே வந்து விழுந்தது. அப்படி அல்ல கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அப்படி அல்ல. நாம் அப்படி நினைத்து கொண்டிருக்கின்றோம். அவர் அதற்காகத்தானே இந்த உலகத்திற்கு வந்தார். தான் பாடுபடவும், மரணமடையவும், இரத்தம் சிந்தப்படவும், இதற்காகத்தான் நொறுக்கப்பட அவருக்கு எல்லாம் தெரிந்துதான் இந்த உலகத்திற்கு வந்தார். பிறகு ஏன் அந்த வியாகுலம்? அவர் ஏன் அவ்வளவு துக்கப்பட்டார் தெரியுமா? உலகத்தின் பாவங்கள் அனைத்தும் அவர் மேல் சுமத்தப்பட்ட பொழுது பிதாவுடைய சமூகம் அவரை விட்டு விலகுவதை உணர்ந்தார். அந்த ஒரு வினாடியில் கல்வாரி சிலுவையிலே அவர் அந்த பாவங்களெல்லாம் சுமந்த பொழுது, அவர் மீது அவ்வளவும் வைக்கப்பட்ட பொழுது பிதாவின் சமூகம் கொஞ்சம் அவர் இழக்க வேண்டியதாக இருந்தது. ஏனென்றால் நம்ம அனைவருக்கும் தெரியும், கடவுள் அருவருக்கின்ற ஒரு காரியம் இந்த பாவம். பாவத்தோடு யாரும் கர்த்தரை நெருங்க முடியாது. அதை இவரால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. நானும் பிதாவும் ஒன்றாயிருப்பது போல எல்லா வேளையிலும் ஒன்றாயிருக்கிறோம். ஆனால் அந்த பாவம், உலகத்தின் பாவங்கள் எல்லாம் அவர் மீது சுமத்தப்பட்ட பொழுது, அந்த இருள் சூழ்ந்த வேளையிலே பிதாவின் மகிமையை அவர் ஒரு வினாடி இழந்த அந்த வேளையிலே உலக பாவத்தின் நிமித்தமாக அதை அவரால் தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை. அது தான் மரணத்துக்கு ஏதுவான துக்கமாக அவருக்கு இருந்தது.
அதுதான் அந்த துக்கம்தான் அந்த இரத்தமானது வியர்வை துளியாக வெளியே வந்ததற்கு காரணம். அதுதான் அந்த கல்வாரி சிலுவையிலே அவர் சொன்னது, பிதாவே, தகப்பனே, ஏன் என்னை கைவிட்டீர்? எல்லாம் சொல்லுவாங்க, இவர் கடவுளாக இருந்தால் அவரே ஏன் கடவுளை பார்த்து ஏன் கைவிட்டீர்னு கேட்கணும். அப்படி அல்ல. அதனுடைய உண்மை என்னவென்று சொன்னால், அப்பா, பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியாகத்தான் நான் இந்த உலகத்திற்கு வந்தேன், அதைத்தான் அனுபவிக்கிறேன். இப்போ பாவமெல்லாம் சுமத்தப்பட்ட இந்த நொடி பொழுதில் உம்முடைய பிரசன்னத்தை நான் இழந்த நிலைமையில் இருக்கின்றேனே, ஏனப்பா இந்த நேரத்தில் என்னை கைவிட்டீங்க, ஏன்ப்பா உங்கள் பிரசன்னம் இல்லாமல் போய்விட்டது? அதற்காகத்தான் அவர் கேட்டாரே ஒழிய, ஏன் இப்படி துன்பப்படும்படி, ஏன் என்னை சிலுவையில் அறையும்படி, ஏன் என்னை இப்படி ஒப்பு போட்டு, அது அல்ல கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே. இதை நாம் முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும். இதை அவர் நன்றாக தெரிந்திருந்தது. எனவே தான் அதற்கு வேண்டிய சக்தி கிடைக்க வேண்டும், பலத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக ஜெபிப்பதற்காக அவர் சென்றார். அதெல்லாம் பார்த்துட்டு இவரால் அதை தாங்க முடியவில்லை. ஆனாலும் அவர் சொல்கின்றார், இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும். எந்த பாத்திரம்? தேவனுடைய கோபாக்கினையின் பாத்திரம். அதில் உள்ள தேவனுடைய கோபாக்கினை என்ற அந்த பாத்திரம் நீங்க கூடுமானால் நீக்கி செய்யும். ஆனாலும் என் சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவது என்று ஜெபம் பண்ணினார். பின்பு அவர் சீஷர்களிடத்தில் வந்து அவர்கள் நித்திரை பண்ணுகிறதை கண்டு பேதுருவை நோக்கி, நீங்கள் 1 மணி நேரமாவது என்னோடு கூட விழித்திருக்க கூடாதா என்று கேட்டார். இந்த ஜெபத்தை அவர் எத்தனை முறை செய்தார் தெரியுமா? வந்து பார்க்குறாரு, இவங்க தூங்குறாங்க, மறுபடியும் அவங்களை எழுப்பி 1 மணி நேரமாவது என்னோட விழித்திருந்து ஜெபிக்க கூடாதா என்று சொல்லிவிட்டு 42வது வசனம், அவர் மறுபடியும் 2ஆம் தரம் போய், என் பிதாவே, இந்த பாத்திரத்தில் நான் பானம் பண்ணினால் ஒழிய இது என்னை விட்டு நீங்க கூடாததாகில் உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவது. அதே ஜெபத்தை செய்கிறேன். இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கினா நல்லது, ஆனால் நீங்கள் கூடாதுன்னு உங்கள் சித்தம் இருந்தால் அது அப்படியே ஆகட்டும். 2வது விசை. பிறகு அதே ஜபத்தை 44வது வசனத்தில் பார்க்கின்றோம். அவர் மறுபடியும் அவர்களை விட்டு போய் 3ஆம் தரமும் அந்த வார்த்தைகளையே சொல்லி ஜெபம் பண்ணினார். எந்த வார்த்தைகள்? என் விருப்பத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தமே நிறைவேறட்டும். இது நமக்கு ஒரு பாடமாக கர்த்தர் விட்டு சென்றிருக்கின்றார். இந்த பாடுகளின் நாட்களை தியானிக்கின்றதான இந்த காலகட்டங்களிலே நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய, கற்றுக்கொள்ள வேண்டிய, பின்பற்ற வேண்டிய ஒரு போதனை என்ன தெரியுமா? என் விருப்பத்தின்படி அல்ல, பிதாவே, உம்முடைய சித்தத்தின்படியே ஆகட்டும். அது நமக்கு ஒரு முன்னுதாரணமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு வைத்து விட்டு போனார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆனால் நாம் என்ன செய்கிறோம்? நம்முடைய விருப்பத்தின்படி பல காரியங்களை செய்துவிட்டு, நான் ஆண்டவருடைய பிள்ளை, நான் பரலோகத்திற்கு போக தகுதி படைத்தவன், என் பெயர் அங்கே எழுதப்பட்டு விட்டது என்று இருமாப்பு கொண்டிருக்கின்றோம். நம்மை பார்த்து தான் ஆண்டவர் சொல்கிற மத்தேயு சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 21வது வசனம் சொல்லுகிறது, பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பது இல்லை. இதை நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். ஏன் 3 முறை அப்படி சொல்லி ஜெபித்தார் என்றால் அதனுடைய முக்கியத்துவம் எவ்வளவு அதிகம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வாழ்ந்த பொழுது ஒவ்வொரு காரியத்தையும் அவர் எப்படி செய்தார்? என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறேன், என் பிதா எனக்கு சொன்னதை நான் செய்கிறேன், என் பிதா எனக்கு வெளிப்படுத்தினதை நான் உங்களுக்கு எடுத்து சொல்கிறேன். எல்லாமே அவருடைய சொற்படி, அவருடைய சித்தத்தின்படி, அவருடைய வழிநடத்துதலின்படி. கடைசியாக இந்த சிலுவை பாடுகளுக்கு செல்வதற்கு முன்பதாக கடைசியாக ஜெபித்த அந்த ஜெபத்திலும் 3 விசை, என் விருப்பம் அல்ல, என் விருப்பத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தமே நிறைவேறட்டும். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இதை நாம் சற்று ஆழமாக சிந்தித்து பார்க்க வேண்டிய ஒரு தருணத்தில் இருக்கின்றோம். நம்முடைய விருப்பத்தின்படி அல்ல,
நம்முடைய செய்கையின்படி அல்ல, நம்முடைய பெற்றோர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்தார்கள் என்பதனால் அல்ல, நம்முடைய போதகர்கள் நமக்கு சொல்லிக் கொடுத்தார்கள் என்பதனால் அல்ல, என் வேதத்திலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்ன சொன்னாரோ என்ன செய்தாரோ அதன்படி செய்வதற்காகத்தான் நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். இன்றைக்கு நாம் இதை விட்டுவிட்டு மற்ற எல்லா காரியங்களையும் செய்கின்றோம். ஆண்டவர் அற்புதம் செய்கின்றார், ஆண்டவர் குணமளிக்கிறார், ஆண்டவர் அழைக்கிறார், ஆண்டவர் இதை செய்கிறார், ஆண்டவர் அதை எல்லாம் அவர் செய்வார், எல்லாம் செய்வார். எதுவுமே பொய் இல்லை, எதுவுமே மாய்மாலமான வார்த்தைகள் அல்ல. அவை 100க்கு 100 உண்மையும் சத்தியமுமாகத்தான் இருக்கிறது. அதற்கு அநேக சாட்சிகளை நாம் வேதத்தில் பார்க்கின்றோம். ஏன் வாழ்ந்து கொண்டிருக்கிற சாட்சிகளையும் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நாம் அதற்காக அழைக்கப்படவில்லை. வேதம் என்ன சொல்லுகிறது என்றால், அவருடைய சித்தத்தின்படி செய்யத்தான் நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். அது என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய சித்தம் அல்ல, தேவ சித்தம் நிறைவேற வேண்டும். ஆக தேவ சித்தம் நிறைவேறுவதற்குத்தான் அந்த கெத்செமனே தோட்டத்திலே என் தேவனாகிய கர்த்தர் இந்த ஜெபத்தை ஏறெடுத்தார். 3 முறை அதனுடைய முக்கியத்துவத்தை அழுத்தி அழுத்தி கூறுவதற்காக. எப்பொழுதுமே நீங்கள் ஜெபிக்கும் பொழுது, ஆண்டவரே இதை தாரும், அதை தாரும், இதை செய்யும், அதை செய்யும் என்று சொல்லி அப்படி ஜெபிக்காமல் உங்களுடைய விண்ணப்பத்தை ஏறெடுப்பதில் தவறு இல்லை. ஆனால் உங்களுடைய உள்ளம் எப்படி இருக்க வேண்டும், உங்களுடைய ஜெபத்தின் முடிவு எப்படி இருக்க வேண்டும். ஆனாலும் கர்த்தாவே எங்கள் மன விருப்பத்தின்படி அல்ல. ஏன்னா இயேசு அப்படித்தான் ஜெபித்தார். கூடுமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கடவுது. அவருடைய விருப்பம் அது. இதை தாங்க முடியாது. உங்கள் பிரசன்னத்தை என்னால் ஒரு வினாடி கூட இழந்துட்டு என்னால் இருக்க முடியாது. ஆகவே உமக்கு சித்தமானால் இது நீங்கட்டும், இல்லைன்னா என் விருப்பம் இல்லை. பிதாவே உம்முடைய சித்தம் நிறைவேறட்டும். நம்முடைய ஜெபமும் அப்படித்தான் இருக்க வேண்டும் என்பதற்கு ஆணித்தரமாக கர்த்தர் இந்த அடையாளத்தை நமக்கு வைத்து சென்றிருக்கின்றார். இந்த இடத்துல பிதாவின் சித்தம் நிறைவேறின காரணத்தினால்தான் நீங்களும் நானும் இழந்து போன நித்திய ஜீவனை பெற்றுக்கொண்டோம். இந்த நித்திய ஜீவன் எங்கே நாம் இழந்தோம் தெரியுமா? இங்கே ஒரு தோட்டத்தில், கெத்செமனே தோட்டத்தில் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் பெற்றுக்கொண்டோம். அது எப்படி தொலைந்து போனது? இதே போன்ற ஒரு தோட்டம் தான், ஏதேன் தோட்டம். ஏதேன் தோட்டத்தில் ஆண்டவர் அது ஆதாம் ஏவாளையும் உண்டாக்கிய பிறகு ஒரு கட்டளையை அவர்களுக்கு கொடுக்கின்றார். அது என்ன? ஆதியாகமத்தின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 16-17. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கவே புசிக்கலாம், ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவா என்று கட்டளையிட்டார். இந்த கட்டளையை கொடுத்திருக்கிறார். ஏதேன் தோட்டத்தில் எல்லாம் இருக்குது, எல்லாத்தையும் நீ புசிக்கலாம், அதை பண்படுத்தலாம், எல்லாம் செய்யலாம், அது எல்லா கனிகளையும் புசிக்கலாம். ஆனால் அந்த ஒரே ஒரு மரம், நன்மை தீமை அறியத்தக்க அந்த கனியையும், அந்த விருட்சத்தின் கனியை மாத்திரம் நீ புசிக்க வேண்டாம், ஏனென்றால் அதை புசிக்கும் நாளில் நீ சாகவே சாவா என்று கட்டளையிட்டார். ஆனால் நடந்தது என்ன? 3ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கின்றோம். அந்த ஸ்திரீயின் மூலமாக, ஏவாளின் மூலமாக பிசாசு அவளை வஞ்சித்து, அவள் மூலமாய் ஆதாமும் வஞ்சிக்கப்பட்டு முழு மனுக்குலமும் பிசாசின் அதிகாரத்திற்கு அல்லது அதற்கு அடிமைத்தனப்பட்டு போவதற்கு தங்களே விற்று போட்டார்கள் என்று சொல்லி பார்க்கின்றோம். இங்கே 3ஆம் அதிகாரத்தில் 6வது வசனம் சொல்கிறது, அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமுமாய் இருக்கிறது என்று கண்டு அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தால் அவனும் புசித்தான். இங்கே எது நிறைவேறினது பாருங்க? அவளுடைய விருப்பம், சுய விருப்பம் நிறைவேறியது. பார்வைக்கு நல்லா இருக்குது, புசிப்பதற்கு இன்பமாக இருக்குது. பிசாசு சொல்லுது, இதை சாப்பிட்றனால உங்கள் கண் திறக்கப்படும், நீங்களும் தேவர்களைப் போல ஆவீங்க. இப்படிப்பட்டதான மாய்மாலமான அந்த வார்த்தைகளில் அவள் மயங்கி போனாள்.
ஆக அந்த இடத்துல தன்னுடைய சுய விருப்பத்தை நிறைவேற்றினார்கள், தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றாமல் போனார்கள். அந்த இடத்துல தேவ சித்தத்தை நிறைவேற்றாமல் அவர்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றின காரணத்தினால் நித்திய ஜீவனை இழந்து போனார்கள். ஆக நித்திய ஜீவனை இழப்பதற்கு காரணம் என்ன? சுய விருப்பத்தை நிறைவேற்றின காரணத்தினால், தேவ சித்தத்திற்கு கீழ்ப்படியாமல் போன காரணத்தினால். ஆக அதைத்தான் இந்த இடத்திலே ஜெத்செமனே தோட்டத்திலே என் தேவனாகிய கர்த்தர் அவருடைய விருப்பத்தின்படி அல்ல, சொந்த விருப்பத்தின்படி அல்ல, பிதாவே உம்முடைய சித்தம் நிறைவேறட்டும் என்று ஒப்பு கொடுத்தார். அங்கே இழந்த அந்த நித்திய ஜீவனை அந்த கல்வாரி சிலுவை மரணத்தின் மூலமாக நமக்கு அவர் அதை பெற்றுக் கொடுத்தார். இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே. நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், மேலானவைகளை நாம் சுதந்திரித்து கொள்ள வேண்டும் என்றால், நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் தேவ சித்தத்துக்கு நம்மை அர்ப்பணித்து விடுவது. குடும்பத்திலே பல காரியங்கள் வரும். நாம் எதிர்பார்த்த அளவிற்கு கணவன் இருக்க மாட்டான், எதிர்பார்த்த அளவிற்கு மனைவி இருக்க மாட்டாள், நம்முடைய பிள்ளைகள் நாம் எதிர்பார்க்கின்ற அளவிற்கு வரமாட்டார்கள், அல்லது எவ்வளவோ கஷ்டப்படுறோம், நம்ம எதிர்பார்த்த வருமானம் இருக்காது, அல்லது ஒரு சபைக்கு செல்கின்றோம், அந்த சபையிலே நாம் எதிர்பார்க்கின்ற காரியங்கள் அங்கே இருக்காது. ஆனால் அதற்காக உடனே அதை விட்டு ஓடி விடுவதா? அல்ல. நம்முடைய சுய விருப்பம் வேற, ஆனால் தேவ சித்தம் என்னவோ, கர்த்தர் நாட்டப்பட்ட இடத்துல நாம் நிலையாய் இருக்கும் பொழுது அது தான் நமக்கு தேவ ஆசீர்வாதமாக மாறும் என்பதை ஒரு நாளும் மறந்து போய் விடாதீர்கள். இதை நாம் உணராத காரணத்தினால்தான் அங்கும் இங்குமாக ஓடி ஆடி அலசடிப்பட்டு கொண்டிருக்கின்றோம், மன நிம்மதியை இழந்து கொண்டிருக்கின்றோம். இயேசு ஜெபித்தது போல, கர்த்தாவே உம்முடைய சித்தம், இந்த பாத்திரம் என்னை விட்டு அகன்று போகட்டும், ஆனாலும் என் விருப்பத்தின்படி அல்ல, உம் சித்தம். இவ்வளவு கொடிய கணவனாக, இப்படியாக குடிகாரனாக, பொறுப்பற்ற பிள்ளையாக, முரட்டுத்தனம் உள்ளவனாக இப்படியெல்லாம் இருந்து கொண்டிருக்கின்றார்களே, கர்த்தாவே இவர்களை மனந்திருப்பும். அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டியது நம்முடைய கடமையை தவிர அவர்களை வெறுத்து ஒதுக்க வேண்டும் என்று ஒரு நாளும் ஆண்டவர் சொல்லவில்லை. ஒரு விபச்சார ஸ்திரீயை கையும் களவுமாக பிடித்து கொண்டு வந்து அங்கே இயேசுவிடம் விட்டார்கள். இவள் கையும் களவுமாக பிடிக்கப்பட்டால் இவளுக்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்ய வேண்டும்? அவர்களுடைய நோக்கம் வேற, எப்படியாவது இயேசுவிடம் ஏதாவது குற்றம் கண்டுபிடிக்க வேண்டும் என்பதற்காக. ஆகவே அவர்களிடம் கேட்கின்றார்கள். அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? உங்களில் பாவம் இல்லாதவன் முதலாவது கல்லை போடட்டும் என்று உள்ளே அவர் கீழே குடிந்து எழுதி கொண்டிருக்கின்றார். ஒவ்வொருவராக பார்த்து விட்டு சென்று விட்டார்கள். கடைசியில் அவள் மட்டும் விடுபட்டாள். அப்போ கேட்குறார், ஏமா ஒருத்தரும் உன் மேலே கல் இல்லையா, எல்லாரும் போயிட்டாங்களா? நானும் உன்னை தீர்ப்பிட விரும்பவில்லை, இனி பாவம் செய்யாது, அவ்வளோதான். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ தவறு செய்துட்ட. அவளை கண்டிக்காத காரணத்தினால இயேசு அவள் செய்த பாவத்தை அங்கீகரித்து விட்டார் என்ற அர்த்தமா? கிடையாது. ஆண்டவர் சொல்கிறார், பாவங்களை நான் வெறுக்கிறேன், ஆனால் பாவிகளை நேசிக்கிறேன். ஏனென்றால் அவர்கள் வஞ்சிக்கப்பட்டு விட்டார்கள், அறியாமையில் சென்று விட்டார்கள். ஆகவே தான், எனவே பாவத்தை நான் அருவருக்கின்றேன். பாவத்தை பார்க்காத சுத்த கண்ணன் தானே தவிர பாவியை வெறுக்கிறவர் அல்ல, பாவிகளை நேசிக்கிறவர். அவர் அதற்காகத்தான் இந்த உலகத்திற்கு வந்தார். 1 தீமோத்தேயு 1:15 சொல்லப்பட்ட பிரகாரம் பாவிகளை நேசித்து தான், பாவிகளை ரட்சிக்க தான் இந்த உலகத்திற்கு இயேசு வந்தார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களை, இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும், இதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இப்படிப்பட்ட மனநிலைமையிலிருந்து பாவிகளை நாம் நேசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள் என்று ஏன் ஆண்டவர் சொன்னார்? அவர்கள் சத்துருக்களாக இருப்பதற்கு காரணம் அவர்களுக்குள் இருக்கிற சத்துருவின் கிரியை, சத்துருவின் கிரியை. அதற்கு அவர்கள் அடிமைப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். அந்த அடிமைத்தனத்திலிருந்து அவர்களை விடுவியும் ஆண்டவரே என்று ஜெபிப்பது தான் நம்முடைய கடமையாக இருக்க வேண்டும். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவருக்கு அவர்களை வெறுக்க வேண்டும் என்று சொல்லி அல்ல. இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆக இங்கே பார்க்கின்றோம், ஏதேன் தோட்டத்திலே சுய விருப்பம் நிறைவேற்றப்பட்ட காரணத்தினால் இழந்த அந்த நித்திய ஜீவனை இந்த ஜெத்செமனே தோட்டத்திலே தேவ சித்தம் நிறைவேறும்படியாக ஒப்பு கொடுத்ததினால் இழந்து போன அந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொண்டோம்.
அதே போல் இந்த ஏதேன் தோட்டத்தில் நடந்த இன்னொரு காரியம் பாருங்கள். 3ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 10வது வசனம். அதற்கு அவன், நான் தேவருடைய சத்தத்தை தோட்டத்திலே கேட்டு நான் நிர்வாணியாய் இருப்பதினால் பயந்து ஒளிந்து கொண்டேன் என்றான். ஆக தேவ சித்தத்திற்கு விரோதமாய் நடந்த காரணத்தினால நடந்தது என்ன? தான் நிர்வாணியாய் இருப்பதை அவன் உணர்ந்தான். பிசாசு சொல்லுது, நீ இப்போ நிர்வாணியாக இருக்க. அப்போது அவனுக்கு என்ன செய்ய முடியவில்லை? அப்படியாக தேவனுக்கு முன்பதாக நிற்க முடியவில்லை. ஆண்டவர் கேட்குறார், நீ நிர்வாணியாக இருக்கிற என்று யார் சொன்னது? நிர்வாணியாக இருப்பது உனக்கு எப்படி தெரிந்தது? கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்மளை நிர்வாணியாக்கி பார்ப்பது தான் பிசாசினுடைய வேலை. அது நிமித்தமாக நம்மை ஏளனப்படுத்துவது, இளக்காரப்படுத்துவது, நம்மை வெட்கப்படுத்துவது தான் அவனுடைய வேலை. தேவ மகிமை அற்று போனதினால் அவனுடைய நிர்வாணம் வெளிப்பட்டது என்று சொல்லி பார்க்கின்றோம். அப்படி இழந்து போன அந்த தேவ மகிமையை தான் இந்த கெத்செமனே தோட்டத்திலே என் தேவனாகிய கர்த்தர், பிதாவே என்னை உம்முடைய சித்தத்திற்கு ஒப்பு கொடுக்கிறேன் என்று ஒப்பு கொடுத்ததினால், கல்வாரி சிலுவையிலே ஒப்பு கொடுத்ததினால் இழந்து போன அந்த தேவ மகிமையை இங்கே நாம் பெற்றுக்கொள்கின்றோம். அங்கே நிர்வாணியாக இருந்தோம். இப்பொழுது ஆண்டவர் அந்த நிர்வாணத்தை மூடுவதற்கு அந்த இரட்சிப்பு என்ற வஸ்திரத்தை அந்த கல்வாரி சிலுவையிலே தம்முடைய இரத்தத்தை சிந்தி ஜீவனை கொடுத்து நமக்கு பெற்று கொடுத்தார். நாம் ஜீவன் உள்ளவர்களாய், நாம் மகிமை உள்ளவர்களாய், தேவ மகிமை உடையவர்களாய் வாழ வேண்டும் என்பதற்காக நம்முடைய நிர்வாணத்தை மறைக்க அவர் அந்த இழந்து போன தேவ மகிமையை கல்வாரி சிலுவையிலே பெற்று கொடுத்தாரே. அதற்கு காரணம் என்ன? தேவ சித்தத்திற்கு தன்னை ஒப்பு கொடுத்ததினா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆகவே இந்த நாளில் நாம் ஒரு காரியத்தில் துணிந்து சொல்ல வேண்டும். என்ன? தேவனே, எல்லாவற்றிற்கும் உம்முடைய சித்தத்திற்கு என்னை அர்ப்பணிக்கிறேன். அது தொழில் காரியமாக இருக்கலாம், ஏதாவது ஒரு பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்த ஒரு தீர்மானமாக இருக்கலாம், அல்லது வேறு எந்த ஊழியத்தின் நிமித்தமாக இருக்கலாம், அல்லது ஒரு நற்கிரியை செய்வது நிமித்தமாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் தேவனுக்கு தெரியப்படுத்தி, கர்த்தாவே உம்முடைய சித்தம் அதில் நிறைவேறட்டும். ஒருவேளை நீங்கள் வெளி ஊருக்கோ அல்லது வெளி இடங்களுக்கோ செல்வதாக இருந்தாலும் அந்த பயணம் ஆண்டவரே உமக்கு சித்தமானால் மாத்திரம் அதை வாய்க்க பண்ணும். என்னுடைய விருப்பம் அல்ல, சித்தமில்லை என்று சொன்னால் அதை தடுத்து நிறுத்திவிடும். ஒப்பு கொடுத்து ஒவ்வொரு காரியத்திலும் இப்படியாக நாம் செல்லும் பொழுது கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, தேவ மகிமை நம் மூலமாக வெளிப்படும். இழந்து போன சந்தோஷத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். எதெல்லாம் நஷ்டம் என்று எண்ணினோமோ அதெல்லாம் லாபமாக என் தேவன் மாற்றி கொடுப்பார். இந்த பாடத்தை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். சிலுவையை தியானிக்கின்றதான இந்த நாட்களிலே அந்த சிலுவையை சுமப்பதற்கு முன்பதாக என் தேவனாகிய கர்த்தர் நமக்கு என்ன பாடம் கற்றுக் கொடுத்தார்? என் விருப்பத்தின்படி அல்ல ஆண்டவரே, உம்முடைய சித்தமே. ஆக இந்த லெந்து நாட்களிலே நாம் மேற்கொள்கின்ற இந்த பக்தி முயற்சிகள், அந்த கன்வென்ஷன் கூட்டங்கள் அல்லது உபவாசங்கள், இரவு ஜபங்கள், இவைகளெல்லாம் எதற்காக தெரியுமா? நமக்குள் மங்கி இருக்கின்ற அந்த பரிசுத்தத்தை தேய்த்து பளபளப்பாக்கி அந்த பரிசுத்தத்தை வெளியே கொண்டு வருவதற்காக நாம் கையாடுகின்ற கருவிகள். ஆண்டவர் நமக்கு என்று கொடுத்திருக்கின்ற அந்த ஆத்துமாவிலே அது உலகத்தினால் கரைப்பட்டு கிடக்கின்றது. பாவ இச்சைகளினால் இழுப்புண்டு போய் இருக்கின்றது. வேண்டாத ஆசா பாசங்களினால் அது பழுதுபட்டு இருக்கின்றது. அதை சரி செய்வதற்காகத்தான் இந்த உபவாசம் என்பதும், கன்வென்ஷன் கூட்டம் என்பதும், பைபிள் வாசிங்க என்பதும், ஜெபிங்கள் என்பதும், இவைகளெல்லாம் எதற்கு? நமக்குள் மங்கி இருக்கின்ற அந்த பரிசுத்தத்தை வெளியே கொண்டு வருவதற்கான பாத்திரங்கள் தானே தவிர அவைகள் தான் எல்லாம் என்பது அல்ல. எவ்வளவுக்கு நாம் ஜாக்கிரதையாக உபயோகிக்கின்றோமோ, எவ்வளவுக்கு அதில் கவனம் செலுத்துகின்றோமோ அவ்வளவுக்கு அதிகமாய் நம்மிடத்தில் உள்ள பரிசுத்தம் வெளிப்படும். தேவ சித்தம் என்ன என்பது வெளிப்படும். தேவ திட்டம் அதன் மூலமாக செயல்படும். அதற்காகத்தான் இப்படிப்பட்ட நாட்களை நாம் ஸ்பெஷலாக ஒதுக்கி இருக்கின்றோம். அதற்காக நாம் பல காரியங்களை விட்டுவிட்டு அதிலே நாம் ஈடுபடும் பொழுது கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவர் எதிர்பார்க்கின்ற சில காரியங்கள் நம்மளை வெளி வருவதற்கு அது உதவியாக இருக்கிறது. அவைகளெல்லாம் உபகரணங்களாக இருக்கிறது. அதை பிரயோஜனப்படுத்தக்கூடிய நாட்களாக அவைகள் இருக்கின்றன. இதற்காகத்தான் இந்த காலம்.
வேறு ஒன்றும் இல்லை. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆக நம்மிடத்தில் உள்ள பரிசுத்தம் வெளியே கொண்டு வரப்பட வேண்டும் என்றால், நாமும் ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ வேண்டுமென்றால், நம்முடைய ஒளி வெளிப்பட வேண்டுமென்றால், நீங்கள் உலகத்தின் ஒளியாய் இருக்கிறீர்கள் என்று ஆண்டவர் நம்மை பார்த்து தான் சொல்கிறார். நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள். எப்படி? ஆண்டவர் நமக்குள் வந்து அவருடைய சாயல் நமக்குள் உருவாகி அவருடைய குணநலன்களால் நாம் சாரமேற்றப்படும் பொழுது, பரிசுத்த ஆவியாருடைய வல்லமை நாம் ஆட்கொள்ளும் பொழுது அந்த உப்பு சாரமேற்றப்படுகிறதாக இருக்கிறது. அநேகருக்கு ஆசீர்வாதம் உள்ளதாக, நன்மையை பயப்பதாக இருக்கிறது. நம்மில் உள்ள கிறிஸ்துவின் ஒளி வெளிப்பட்டு அநேகர் அந்த இருளில் இருக்கிற மக்கள் வெளிச்சத்திற்கு வருவதற்கு அது ஒரு ஊன்றுகோலாக இருக்கிறது. அதற்காகத்தான் இந்த காலங்கள். இந்த காலத்தை நாம் பிரயோஜனப்படுத்தி கொள்வோமா? இப்பொழுது நாம் ஜெபிப்போமா? தகப்பனே, இதோ இந்த நேரத்திலும் கூட ஆண்டவரே, நீர் எங்களோடு பேசியதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. எங்கள் மன விருப்பத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தமே நிறைவேறட்டும் என்பதையே நாங்கள் மைய புள்ளியாக வைத்து எல்லா காரியத்தையும் செய்வதற்கு அதுவே மைய புள்ளி, அதுவே அச்சாணி என்பதை எங்களுக்கு தெளிவுபடுத்தினீர். உமக்கு ஸ்தோத்திரம். இதை கேட்ட ஒவ்வொரு அன்பு சகோதரனும் சகோதரியும் அதை புரிந்து கொண்டு இந்த நாளில் இருந்து கர்த்தாவே தங்களுடைய ஜெபத்தை மாற்றி அமைக்க, எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று நீர் கற்றுக் கொடுத்தீரோ அப்படியாக அந்த முறையிலே ஜெபிக்க உம்முடைய கிருபையை நீர் தாரும் சுவாமி. தகப்பனே, உம்முடைய கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆமாண்டவரே, இந்த நிகழ்ச்சியின் மூலமாய், இந்த செய்தியை கேட்டதன் மூலமாய் அநேகருடைய கண்கள் திறக்கப்படட்டும் ஐயா. அநேகருடைய கண்கள் திறக்கப்படட்டும் சுவாமி. என்ன செய்கிறோம், எங்கே போகிறோம் என்பதை அறியாமல் ஓடிக்கொண்டிருக்கின்ற குதிரையைப் போல நாங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறோம். தகப்பனே, எந்த ஒரு மாற்றமும் இல்லை, எங்களிடத்திலும் இல்லை தகப்பனே, திருச்சபையிலும் இல்லை, தேசத்திலும் இல்லை ஆண்டவரே. அதற்கு காரணம் நீர் விரும்புகிற பிரகாரமான ஒரு ஜெபத்தை நாங்கள் ஏறெடுப்பது இல்லை. எங்களுக்கு என்று கர்த்தாவே சில நியதிகளை வைத்து கொண்டு அதிலே ஓடிக்கொண்டிருக்கின்றோம். ஆனால் இந்த நாளிலும் தகப்பனே, எது சரியான பாதை, எது சரியான வழி, இதிலே நடவுங்கள் என்று சொல்லி எங்களுக்கு ஒரு பாதையை வகுத்து கொடுத்தீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. அந்த பாதையிலே நாங்கள் தகப்பனே ஒழுங்காய் நடக்க, வலதுபுறமோ இடதுபுறமோ சாயாதபடிக்கு உம்மை மாத்திரம் இலக்காக வைத்து கர்த்தாவே, எங்கள் மன விருப்பத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தமே நிறைவேறட்டும் என்று தகப்பனே நாங்கள் வாழும்படியான கிருபையை தாரும். உம்முடைய சித்தம் எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் நிறைவேறட்டும். உம்முடைய சித்தம் எங்கள் குடும்பத்திலே நிறைவேறட்டும். உம்முடைய சித்தம் எங்கள் ஊழியத்திலே நிறைவேறட்டும் ஆண்டவரே. உம்முடைய சித்தம் எங்கள் தேசத்திலே நிறைவேறட்டும். எங்களுக்கென்று எத்தனையோ ஆசைகள் உண்டு, ஆனால் அவைகளுடைய முடிவு என்ன என்பதை நாங்கள் அறியோம். ஆனால் எல்லாவற்றையும் அறிந்த தேவன் கர்த்தாவே, எல்லாவற்றையும் நன்மைக்கு ஏதுவாகவே செய்கிறவர், எங்களுக்கு நன்மையானவைகளையே தர வல்லவர். ஆகவே உம்முடைய கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இந்த செய்தியை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகள் உள்ளத்திலும் நீங்கள் பேசுங்க, நீங்கள் பேசுங்க. எதை குறித்தும் கவலைப்படாதபடி, எதை குறித்தும் கலங்காதபடிக்கு தேவ சித்தத்திற்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது சகலமும் நன்மைக்கு ஏதுவாகத்தான் நடக்கும் என்று சொல்லி பிள்ளைகள் உறுதியாய் விசுவாசிக்கக்கூடிய அந்த விசுவாசத்தை நீங்கள் ஒவ்வொருத்தரோட உள்ளத்திலும் தாங்க ராஜா. விசுவாசித்தவளே பாக்கியவதி, விசுவாசிப்பவனுக்கு எல்லாம் கூடும் என்பதன் பிரகாரம் இப்படியாக எங்கள் விருப்பமல்ல கர்த்தாவே, உம்முடைய சித்தம் நிறைவேறட்டும் என்று அதிலே உறுதியாய் தரித்திருக்கும் பொழுது சகலமும் நன்மைக்கு ஏதுவாகத்தான் நடக்கும் என்பதை அப்பா நாங்கள் புரிந்து கொள்ள, தெரிந்து கொள்ள எங்கள் ஒவ்வொருடைய கண்களையும் நீர் திறந்து கொடுப்பீராக. ஆன்மீக கண்கள் திறக்கப்படட்டும். கேட்டுக்கொண்ட வசனத்தின் பிரகாரமாக பிள்ளைகள் வாழ நீங்கள் உதவி செய்யுங்க. ஒவ்வொருவரையும் உடைய கரத்திற்குள்ளாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். உம்முடைய நாமம் ஒன்றே மகிமைப்படட்டும், உம்முடைய ராஜ்யம் ஒன்றே வரட்டும். உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல இந்த பூமியிலும் செய்யப்படுவதாக. ஆமேன். கர்த்தாவே, உம்முடைய கிருபைக்குள்ளாக ஒப்பு கொடுக்கிறேன். நீரே துதிக்கும் கனத்துக்கும் மகிமைக்கும் பாத்திரர். மீட்பர் இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.